வணக்கங்க. இந்த வீடியோவில் ஒன்பதாவது ஜண்ட வரிசையை பற்றி பார்க்குறோம். ஜண்ட வரிசையில் 9வது ஜண்ட வருஷம் ஃபஸ்ட்டு சா துணை எழுத்து, அதாவது ஒரு அட்சரத்தோட கூடுதலாக வரும். சா ஒன்று துணை எழுத்து ஒன்று, 2 அட்சரம். அப்போ அதை நம்ம தமிழில் சொல்லும்போது நெடில் ஸ்வரம் அப்படின்னு சொல்லலாம். குறில் ஸ்வரம்னா ஒரே ஒரு ஸ்வரம் இருக்கும். உதாரணத்துக்கு சா, ரி, க, மா அப்படின்னு சுரங்கள் இருந்ததுன்னா ஒத்தியாக இருக்கிறதுனால அது குறில் சுரம். அதில் அட்சரம் இல்லாமல் இருக்குது. இப்போ அட்சரத்தோடு இருக்கக்கூடிய சுரங்களை நெடில் சுரம் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்னன்னா சா துணைலுக்கு அப்படி போட்டிருந்தா அது 2 அட்சரம் நெடில் சுரம். ரீ போட்டு மேலே அப்படி சுழிச்சிருந்ததுன்னா அது ஒரு குறில் ரீயும் அந்த மேலே சுழிச்சதுனால அது நெடில் ரீயாக மாறதுனால அது 2 அட்சரம் ஆகிடுது. அப்போ சா அப்படிங்கிறது ஒரு அட்சரம், சா அப்படிங்கிற 2 அட்சரம், ரீ ஒரு அட்சரம், ரீ 2 அட்சரம். இந்த மாதிரி ஒரு சுரங்கள் இருந்தால் ஒரு அட்சரமாக நம்ம வாசிக்கணும். 2 சுரங்கள் இருந்தால் அது நெடில் சுரங்களாக எடுத்துக்கொண்டு அந்த அட்சரத்தை நம்ம காட்டணும். அப்போ இந்த பாடத்தில் எப்படி வரும் அப்படின்னா, முதல் சுரங்களை தன்னகாரத்தில் சா அப்படின்னா பூ அப்படின்னு உச்சரித்து புல்லாங்குழலில் வாசிக்கணும். அப்புறம் அங்கே ஸ்வரம் இல்லாதனால அகாரமாக அட்சரம் இருக்கிறதுனால துணை எழுத்து இருக்கிறதுனால சாவுனுடைய அகாரம் என்ன, சா ப்ளஸ் ஆ. அப்போ அந்த ஆன்னு காற்று மட்டும் கொடுத்து வாசிக்கணும். அப்போ இதை துத்தகாரத்துலேயும் ஒரு சுரத்தை நம்ம கொடுக்கலாம், தன்னகாரத்துலேயும் கொடுக்கலாம். ஆனால் துணை எழுத்து போட்டிருக்கக்கூடிய அந்த நெடில் சுரமாகிய துணை எழுத்து போட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அகாரமாக வாசிக்கணும். அகாரம்னா என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வீடியோவில் இருக்குது. அகாரமாக பயிற்சி எடுத்தோம்னா என்னென்னா, நம்ம புல்லாங்குழல் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே சவுண்டு மட்டும் கொடுத்துட்டு விரல் அப்படியே கொண்டு போகிறது. உதாரணத்துக்கு இப்படி கொண்டு போகிறது. தன்னகாரம்னா என்ன, பூ பூன்னு உச்சரித்து கொண்டு போகிறது. ரெண்டு உதடுல பூ பூ ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருங்க. இப்போ இந்த பாடத்தில் பொறுத்தவரையில் சாவை பூன்னு சொல்லிட்டு துணை எழுத்தை ஆண் அகாரத்தில் சொல்கிறதுக்கு ஹான்னு நம்ம வாசித்தோம்னா அது அகாரமாக கேட்கும். இப்போ பாருங்க, தூங்கிற உச்சரிப்பிலையும் சாவை சொல்லலாம், பூங்கிற உச்சரிப்பிலையும் சொல்லலாம். நான் உங்களுக்கு பூங்கிற உச்சரிப்பில் சொல்றேன். பூன்னு சொல்லிட்டு அடுத்து வெறுமணியா அகாரமா அப்படி வெறுமணியா கொடுக்குறோம் காத்து. அதை கம்பீத கமகத்துல கொடுக்கணும். அந்த துணை எழுத்து போட்டிருக்கக்கூடிய அந்த நெடில் சுரத்துல துணை எழுத்து வரக்கூடிய இடத்துல சவுண்டு கொடுக்கும்போது இப்படி கம்பீதத்துல கொடுக்கணும். இப்போ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சா அப்படிங்கிறத ஆரோகண கமகத்துல கொடுக்கணும். பாருங்க, அப்ப என்ன ஆகுது, சா இப்படிங்கிறது சா, இப்படி வளைச்சி போகிறது கம்பிதான் துணை எழுத்து. நெடில் சுரம் அட்சரத்தில் இருக்குது. பெரும்பாலும் ஒரு சுரங்களுக்கு துணை எழுத்து போட்டிருந்தா ஒரு அட்சரம் கூடுதலாக இருக்கும்போது அந்த சுரத்துக்கு ஒரு அட்சரம், அந்த துணை எழுத்துக்கு ஒரு அட்சரம் சொல்லும் போது 2 அட்சரம் ஆகுது. இதே இது சான் போட்டு துணை எழுத்து போட்டு ஒரு கமா போட்டிருப்பாங்க. கமா போட்டால் அந்த கமாவை சேர்த்து மொத்தம் 3 அட்சரம் ஆகும். இதே இது சான் போட்டு துணை எழுத்து போட்டு ஒரு செமிக்கோலன், செமிக்கோலன் என்ன, ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளிக்கு நேர கீழே ஒரு கம்மா போட்டிருப்பாங்க. அப்போ சா ஒரு அட்சரம், துணை எழுத்து ஒரு அட்சரம், புள்ளி ஒரு அட்சரம், கம்மா ஒரு அட்சரம், மொத்தம் 4 அட்சரம் ஆகிருது. இந்த அட்சர சுரங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பீத கமகம் தான் இருக்கும். கம்பீத கமகம்னா என்ன, கடல் அலை. இன்னொரு உதாரணம் தஞ்சாவூர் பொம்மை. இந்த மாதிரி அதை அசைவு கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ நமக்கு 2 அட்சரம் தான் இருக்குது, சாவும் துணை எழுத்தும். அப்போ ஒரு ஆரோல சாவை எடுத்து ஒரு துணை எழுத்த கம்பீதத்தில் கொடுத்துடணும். இப்போ சா நெடில் சுரமாயிருது 2 அட்சரம். இப்படி வரும்போது ஒரு அட்சரம், இப்படி அசைக்குது ஒரு அட்சரம், இந்த மாதிரி வருது. இப்போ இந்த பாட அமைப்பு 9வது ஜண்ட வரிசையில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 2 அட்சரத்துக்கு, அதாவது லகுல ஃபஸ்ட்டு வரக்கூடிய 2 அட்சரத்துக்கு சா துணை எழுத்து சா சா,
ரீ ரெட்ட சுழி ரீ ரீ மொத்தம் 8 அட்சரம் அடங்கிருது. இது எப்படி வாசிக்கிறேன்னு பாருங்க. லகுல வரக்கூடியது. அடுத்தல சா சா தோ தோ அங்க கொடுத்துடலாம். அதுக்குதான் முன்னால தன்னகாரத்தை பயன்படுத்தணும். மாற்றி மாற்றி வாசிக்கும் போது தான் வித்தியாசமாக கேட்க நல்லா இருக்கும். தன்னகாரம் மகாரம் துத்தகாரம் விரலடி கமகம் ஸ்பிரித்த கமகம் வந்துடுது சாசாக்கு பாருங்க. அடுத்து ரீக்கு அடுத்து கேக்கு அப்படி வரிசையா. ஆரோகணம் முடிஞ்சுது. எப்படின்னா சா 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 ரீ 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 க க க மா 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 பா 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 த த த நீ 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 சா 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 விரலடி கமகம் ஒவ்வொரு சொரத்துக்கு விரலடிக்கிறது ஸ்பிரித்த கமகம். இப்போ மேலேருந்து கீழே அவரோகணத்தில் கொண்டு வந்து அகாரத்தில் கம்பீரத்தை கொடுத்து அடுத்து வரக்கூடிய இரட்டை சுரங்களுக்கு துத்தகாரத்தில் ஒரு ஸ்பிரித்தை கொடுக்கணும் ஒரு விரலடி. வாயில பாடுறோம் பாருங்க. சா 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 நீ 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 த த த பா 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 மா 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 க க க ரீ 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 சா சா சா. முகபாவனையுடன் ஆரோகணம் கம்பீரம் கீழிருந்து மேலே போகும்போது அவரோகணம் கம்பீரம் மேலிருந்து கீழே வரும்போது அந்த நெடில் சுரத்துக்கு கொடுக்கணும். அப்போ அடுத்து வரக்கூடிய இரட்டை சுரங்களுக்கு துத்தகாரத்தில் ஸ்பிரித்த கமகம் கொடுக்கணும். இதுதான் 9வது ஜண்ட வரிசை. 9வது ஜண்ட வரிசை ஸ்க்ரீனில் காமிப்போம், பார்த்துக்கிடுங்க. இதே மாதிரி வாசித்து பார்க்கும்போது நமக்கு கமகங்கள் நிறைய வருது. இதில் தன்னகாரம் மகாரம் துத்தகாரம் 9வது ஜண்ட வரிசையில் வருது. வெறுமனையாக வாசிக்கிறதா இருந்தால் எப்படி வாசிப்பாங்க, எப்படி வச்சுக்கிடுவாங்க. இப்படி வாசிக்கிறதுனால நமக்கு அழகு கிடைக்காது. சப்தத்துக்கு சப்தங்கள் அசைஞ்சி அழகுபடுத்தி கொண்டு போகும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுதான் கர்நாடிக் மியூசிக். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இதில் இப்படி போய் இப்படி அசைச்சி ஒரு விரலடி. இதில் என்ன இருக்குது, தன்னாகாரம் அகாரம் துத்தகாரத்தில் ஸ்மிருத்த கமகம். அப்படி வாசிக்கும் நல்லா இருக்கும்.
இதுக்கும் வித்தியாசம் இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. அடுத்து மேலேருந்து வரும்போது அதே கமகங்கள். இதை ஸ்பீடாகவும் கொடுக்கணும். 2ஆம் காலம் 3ஆம் காலத்துலேயும் கொடுத்து பழகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்து பழகும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்போது நாளைக்கு வர்ணங்கள், கீதங்கள், சினிமா பாடல்கள், ராகங்கள் ஆலாபனை பண்ணும் போதெல்லாம் இந்த மெத்தடுகளையும் இந்த கமகங்களையும் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு ஃப்ளூட் சவுண்டு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கணும்.